இஸ்லாமிய வானொலி நாடகம் புலன் விசாரணை. எழுத்து A.W. மன்சூர். இடம்பெறுவது இறுதி பாகம். ஹலோ, எஸ் ஹலீம் ஹியர். சார், நான் உமேரா பேசுறேன். சொல்லுங்க மிஸ் உமேரா. சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன், நேர்ல பார்க்கலாம். சரி, சொல்லுங்க மிஸ் உமேரா. என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட மட்டும் இல்ல, உங்களுக்கு முன்னாடி விசாரிச்சுட்டு போனவங்கள்ட்டையும் மறைச்சிட்டேன். அதுக்கு காரணம் நபிலாவோட பேரு அசிங்கப்படக்கூடாதுன்னு தான். தெரியும் மிஸ் உமேரா. எப்படி? அன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்ட நபிலாவோட மானத்தையும் என்னையும் கேவலப்படுத்தாம விடமாட்டீங்கன்னு நீங்க உணர்ச்சி வசப்பட்டு சொன்னப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியும்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன். ஓகே, சொல்லுங்க. எங்களோட படிச்ச அஸ்மான் திடீர்னு ஒரு நாள் நபிலா கிட்ட அவனோட காதல சொன்னான். சரி. அதுக்கு நபிலா அவனை திட்டி அனுப்பிட்டா. அதுக்கப்புறம் அஸ்மான் நபிலா கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்கல. அதே சமயம் நபிலா கடைசியா தற்கொலை பண்ணிக்கிட்ட ஆதம மனசார விரும்பினான். ஆதமும் தான். இத மட்டும்தான் போலீஸ் விசாரணையில மறைச்சிங்களா, இல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா? நிச்சயமா வேற எதுவும் இல்ல சார். நம்பலாமா? கண்டிப்பா சார். உங்களுக்கு சாரான்னு யாரையாவது தெரியுமா? சாரா தெரியும் சார். நபிலா தற்கொலை பண்ணிக்கிட்ட வீட்டுக்கு குடி வர்றதுக்கு முன்னால அந்த சாராவோட வீட்டுல தான் சார் தங்கி இருந்தா. குறைஞ்ச வாடகைக்கு இங்க அவளுக்கு அறை கிடைச்சதுனால சாராவோட அறைய காலி பண்ணிட்டு இங்க வந்து தங்குனா. ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. சாராவுக்கும் நபிலாவுக்கும் உறவு எப்படி? ஒரு முன்னாள் டெனன்ட்க்கும் ஹவுஸ் ஓனருக்கும் உள்ள தொடர்பு தான் சார். நபிலா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முத நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாராவும் நபிலாவும் சந்திச்சு பேசிட்டாங்க. அத பத்தி எதையுமே நபிலா உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல சார். அதே சமயத்துல இன்னொரு விஷயத்த சொல்லிருக்கா சார். சொல்லுங்க. நபிலா விரும்புற ஆதத்து மேல சாராக்கு ஒரு கண்ணு. ஆனா ஆதம் நபிலாவை மட்டும்தான் விரும்பி இருக்காரு. இந்த விஷயத்த அந்த ஆதமே நபிலா கிட்ட சொன்னதா சொன்னா சார். வேற எதுவும்? எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் சார். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் சார். சொல்லுங்க. இந்த விஷயத்த நான் மறைச்சதுக்கு காரணமே வெளியே தெரிஞ்சா அவளோட குடும்பம் அசிங்கப்படுமேனு தான். நேத்து நீங்க சொல்லிட்டு போன அல்குரான் வசனம் என்ன சிந்திக்க வச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நீங்களும் தன் பொண்ணை இழந்து வாடுற ஒரு குடும்பத்தோட வேதனைய புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் சார். கண்டிப்பா மிஸ் உமேரா. என்னால முடிஞ்ச அளவுக்கு விசாரணைக்கு பாதகம் இல்லாம சில விஷயங்களை தவிர்க்க பாக்குறேன். டோன்ட் வரி. தேங்க்யூ சார். உட்காருங்க சார். என்கிட்ட என்ன விசாரணைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு நபிலாவை தெரியுமா? நபிலா தற்கொலை பண்ணி செத்து போனாலே அந்த நபிலாவா? ஆமா. அவ ஒரு துரதிர்ஷ்டசாலி சார். வாழ வேண்டிய வயசுல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. ஆமா. அந்த நபிலாவை எப்படி உங்களுக்கு தெரியும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நபிலா என்னோட வீட்டுல ஒரு டெனன்ட் சார். வாடகை கூடுதலா இருக்குன்னு ஃபீல் பண்ணவ இங்க இருந்து மாறி அந்த வீட்டுக்கு போனா. ஆனா போய் கொஞ்ச நாள் இப்படி ஆயிருச்சு. சரி, உங்க வீட்டை விட்டுட்டு அவங்க போனப்புறம் திரும்பவும் அவங்கள நீங்க சந்திச்சீங்களா? பல தடவை சந்திச்சிருக்கோம் சார். அவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முதல் நாள் கூட அவளோட பேசினேன் சார். ஒரு ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப கவலையா உட்கார்ந்துகிட்டு இருந்தா. என்னன்னு கேட்டப்போ காலேஜ் ஃபீஸ் கட்ட கடைசி நான்னு சொல்லி அவளுக்கு வந்திருந்த ஒரு மெசேஜ் என்கிட்ட காட்டி அழுதா. கவலைப்படாத, ஏதாவது ஏற்பாடு செய்யலாம்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சேன். ஆனா பைத்தியக்காரி தற்கொலைங்கிற தப்பான முடிவுக்கு வந்துட்டா. இதுவும் பிரச்சனையா சார்? ஆமா, இதுல ஏதோ சூது இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதான் இந்த விசாரணை. சாரி மிஸ் சரா. இட்ஸ் ஓகே சார். இந்த வழக்கு விவரமா வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார் எனக்கு. நபிலாவை தவிர இன்னும் 3 பேர் அங்கிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிருக்காங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது சார் எனக்கு. எனக்கு போய் பேசுறவங்கள பிடிக்காது மிஸ் சரா. சார், நான் உண்மையதான் சார் சொல்றேன். ஓகே, உங்களுக்கும் கடைசியா தற்கொலை பண்ணிக்கிட்ட ஆதத்துக்கும் எத்தனை வருஷமா பழக்கம்? இல்ல காதலா? சார், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அது சார், ஆதத்துக்கு என் மேல எந்த காதலும் இல்ல சார். நான் தான் சார் அவர் மேல. ஆனா அவர் நபிலாவை தான் சார் விரும்பினாரு. ஆக நபிலா ஆதம விரும்புறதால உங்களுக்கு அவ மேல பொறாம. அதனால அவளை அந்த வீட்டுல இருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டிருக்கீங்க. இல்ல சார், இல்ல, நான் அவளை தள்ளி விடல சார். பாலாய்க்கு போனாதான் உண்மையை சொல்லுவீங்க போல இருக்கு.
அதுக்கு நான் தயார் மிஸ். சார் வேணாம் சார், நடந்த எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன் சார். ஆனா அதெல்லாம் நான் மறைக்க காரணம் போலீஸ் மேல எனக்கு இருந்த பயம் தான் சார். என்ன மன்னிச்சிடுங்க சார். சொல்லுங்க மிஸ், ஆனா போய் வேண்டாம். இல்ல சார், நான் சொல்ல போறது எல்லாமே உண்மை. நான் ஆதத்தை உயிரா விரும்பினதெல்லாம் உண்மைதான் சார். ஆனா ஆதம் அதை பொருட்படுத்தல. என்னோட காதலை ஆதத்துக்கிட்ட வெளிப்படுத்தும் போதெல்லாம் அவன் எனக்கு சொன்ன பதில் நபிலாவை தான் விரும்புறேன்னு. ஆதம் இப்படி சொன்னாலும் என்னால அவனை விட்டு விலக முடியல, மறக்கவும் முடியல. அதுக்காக நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ என் மனசுல பட்ட மாதிரி நபிலா தங்கியிருந்த வீட்டுக்கு போய் அவகிட்ட என்னோட நிலைமையை சொல்லணும்னு ராத்திரி 8 மணி போல அங்க போனேன். அப்போ அங்க இருந்த சீனரோட ஒருத்த மல்லு கட்டிக்கிட்டு இருந்தான். அந்த சீனர் திருடன் திருடன்னு கத்திக்கிட்டே அவனை பிடிச்சு இழுத்துட்டு இருந்தாரு. ஆனா சட்டன் நில தடுமாறி கீழே விழுந்துட்டாரு. நான் அலறிட்டேன். என்னோட அலறல் சத்தத்தை கேட்ட அவன் அங்கிருந்து வேகமா ஓடி போயிட்டான். ஆனா அவனோட கையில என்னமோ வச்சிருந்தான், எலக்ட்ரானிக் டிவைஸ் மாதிரி. அப்புறம் நானும் அங்க நிக்கல, வேகமா அங்கிருந்து வெளியில வந்துட்டேன். போலீஸ் என்ன தப்பா நினைச்சிட்டாங்கன்னா அதனாலதான் சார். சரி, ஏன் நீங்க இத போலீஸ் கிட்ட சொல்லல? நான் ஏதாவது சொல்ல போய் அது எனக்கே வில்லங்கமாயி போச்சுதான். அதனாலதான் சார் போலீஸ் கிட்ட போய் நானா எதையும் சொல்லல. என்ன நம்புங்க சார். இது நியாயமான பயம்தான் சார். இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட மறைக்காம சொல்லணும்னு விரும்புறேன் சார். சொல்லுங்க சாரா, பயப்படாதீங்க. நபிலா தற்கொலை பண்ணிக்கிட்ட பின்னால நான் மறுபடியும் ஆதத்துக்கிட்ட என்னோட காதல சொன்னேன் சார். ஆனா அவர் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஆதத்தோட ஹெட்போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. என்னன்னு? என்ன மன்னிச்சிரு, நபிலா போயிட்டதால நான் உன்னை ஏத்துக்கிறது அவளுக்கு செய்யற துரோகம்னு எனக்கு தோணுது. அவ இல்லாத உலகத்துல வாழ எனக்கு பிடிக்கல. நான் அவ போன இடத்துக்கே போறேன். இதுதான் நபிலா மேல நான் வச்சிருக்க காதலுக்கு சரியா இருக்கும். பாயின்னு வந்துச்சு சார். முஹ்மினான உயிரை வேணும்னே கொலை செய்யறவங்களுக்கு நரகம் தான் கூலி. அதுல அவங்க நிரந்தரமா இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். தற்கொலை செய்யறவங்களுக்கு நரகம்னு தெரியாதா? சரி, அது இருக்கட்டும். இதையும் பயந்துகிட்டு போலீஸ் கிட்ட சொல்லல, அப்படிதானே? ஆமா சார், சாரி சார். ஓகே மிஸ் சாரா, ஒரு நிமிஷம். ஹலோ, ஏஎஸ்பி அலீம் பேசுறேன். அமீர், 2 லேடிஸ் கான்ஸ்டபிளை கூட்டிட்டு நான் கொடுத்த இடத்துக்கு வாங்க. எதுக்கு சார் லேடி கான்ஸ்டபிள்? வெச்சறேன். சார் நான் எந்த தப்பும் செய்யல சார். ஆனா நீங்க சொன்ன போய் உங்களை காட்டி கொடுத்துருச்சு மிஸ் சாரா. சார் என்ன சொல்றீங்க சார்? காலேஜ் ஃபீஸ் கட்ட கடைசி நாள் என்கிட்டயும் அந்த ரஹீம் பாய் கிட்டயும் நீங்க சொன்னது பொய். இல்ல சார், உண்மை சார். பொண்ணாச்சுன்னு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க. ஓங்கி அரைஞ்சனா பொய் சொன்ன வாயை அப்படியே போட்டிஷன் வரைக்கும் கோணிக்கும் சார். நபிலாவுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட நீங்க சந்திச்சு பேசுற நாள்ல இருந்து 1 மாசம் 2 நாள்னு அவகாசம் இருந்துச்சு. அது வந்து சார், அந்த ரஹீம் கடையில உட்கார்ந்து நபிலா கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த? நபிலாவோட போன்ல இருந்த விஷயம் என்ன? எதுக்காக நபிலா அழுதுகிட்டு இருக்கணும்? இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. அது நான் ஆதமை ஏன் கொலை பண்ண? சார் நான் ஆதம கொல்லல சார். என்ன நம்புங்க சார். ஆதம் தற்கொலை பண்ணிக்க போறதா எனக்கு மெசேஜ் வந்தது உண்மை சார். ஸ்டாப் த நான்சென்ஸ். திரும்ப போய் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆதத்தோட போன்ல இருந்து உன்னோட போனுக்கு எந்த மெசேஜும் வரல. ஸ்பாட்ல கிடைச்ச ஆதத்தோட போனை செக் பண்ண போலீஸ் எல்லா டீடைல்ஸும் தரவா ட்ரேஸ் பண்ணி வாங்கிட்டாங்க. அதுல உன்னோட எண்களுக்கு எந்த அழைப்போ எஸ்எம்எஸோ வரவே இல்ல. நீ சொல்ற மாதிரி ஆதத்தோட போன்ல இருந்து கடைசியா உனக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா அப்பவே போலீஸ் உன்னை தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருக்கும். இந்த 1 வருஷத்துல கோர்ட்ல உன்னோட வழக்கு செவிமடுக்கப்பட்டு உனக்கு கண்டிப்பா மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். போடட்டும், என்ன தூக்கில் போடட்டும். எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது. கிடைக்கும் விட மாட்டேன். சொல்லு, எதுக்காக ஆதத்தை கொன்ன? நபிலாவோட போன்ல நீ பார்த்தது என்ன? நபிலா ஏன் அழுதா? அவளை நீ ஏன் எதுக்காக மிரட்டின? சொல்லு, நீங்க எதையும் மறைக்க முடியாது. நான் தப்பு பண்ணிட்டேன் சார், தப்பு பண்ணிட்டேன். ஆதத்து மேல வச்ச கண்மூடித்தனமான காதல் கடைசியில அவனை கொலை பண்ற அளவுக்கு அழுது வடிக்கிறதால எந்த நன்மையும் இல்ல சாரா. நடந்தது சொல்லு. லோகாப்புக்கு போனா என்னோட விசாரணை வேற மாதிரி இருக்கும். சொல்றேன் சார், சொல்றேன். நபிலா கிட்ட என்னோட நிலைமைய சொல்லி பேசி பார்க்கலாம் அவ வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன்ல. அப்போ அங்க ஒருத்தர் சீனரோட மல்லு கட்டிக்கிட்டு நின்னு கடைசியில அவர் தவறி விழுந்து செத்ததெல்லாம் உண்மைதான் சார். ஆனா அந்த ஒருத்தன் ஹஸ்மன் சார். அவனை எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஹஸ்மன் நபிலாவை விரும்பினதும் அது அவகிட்ட சொன்னப்போ நபிலா அவனை அசிங்கப்படுத்தி திட்டி அனுப்புனதும் எனக்கு நல்லாவே தெரியும் சார். இதையெல்லாம் என்கிட்ட சொன்னவளே அந்த நபிலா தான் சார். ஓகே, நீங்க நபிலா வீட்டுக்கு போனீங்க? ஆமா சார்.
அந்த சீனர் தவறி விழுந்துட்டு அதிர்ச்சியில இருந்த அஸ்மான் என்னோட அலற சத்தத்தை கேட்டதும் மிரண்டு போய் ஓடிட்டான் சார். அவசரத்துல அவனோட போனையும் அந்த எலக்ட்ரானிக் டிவைஸையும் அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டான் சார். அவன் அந்த நேரத்துல நபிலா வீட்டுக்கு வந்துட்டு போனா ஏதோ காரணம் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நான் அவன் விட்டுட்டு போன போனையும் அந்த எலக்ட்ரானிக் டிவைஸையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் சார். அப்புறம் வீட்டுக்கு வந்த அந்த எலக்ட்ரானிக் டிவைஸை பார்த்ததும் தான் தெரிஞ்சிச்சு அது ஒரு ரகசிய கேமரான்னு. அதுல இருந்த மெமரி கார்ட்ல பதிவா இருந்ததை என்னோட போன்ல போட்டு பார்த்தப்போ அப்படியே நான் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டேன். என்ன இருந்தது அதுல? அந்த கேமரா அஸ்மான் நபிலாவோட பாத்ரூம்ல தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் சார். நபிலாவோட அன்றாட பாத்ரூம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அதுல பதிவா இருந்துச்சு சார். நபிலாவை பழிவாங்க அஸ்மான் செஞ்ச காரியம் எனக்கு அதிர்ச்சியை தந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு சார். கேமராவில பதிவாகி இருந்த நபிலாவோட படங்களை அஸ்மானோட போன்ல இருந்து நபிலாவுக்கு அனுப்பி வச்சேன் சார். அப்போ அவ அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இருந்தா. அவளுக்கு வந்த வீடியோவை பார்த்து அவ அதிர்ச்சி ஆயிருந்தப்போ அவ முன்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி போய் உட்கார்ந்தா சார். அப்போதான் நபிலா அவளோட போனை உங்ககிட்ட காட்டினாளா? ஆமா சார். அதிர்ந்து போய் உட்கார்ந்திருந்த அவளுக்கு என்ன பார்த்த உடனே அழுக வந்துருச்சு சார். அழுதுட்டா. அஸ்மானால இப்படி எல்லாம் பழி வாங்கப்பட்டதுன்னு பத்தி சொல்லி உடைஞ்சு அழுதா. எனக்கே ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு ஆதம் வேணுமே, விட்டுட முடியுமா? அவளை என்ன பண்ண? அவளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நடிச்சேன் சார். அப்போ அங்க வந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட காலேஜ் ஃபீஸ் கட்ட கடைசி நாள்னு மெசேஜ் வந்ததுன்னு அந்நேரத்துல வாயில வந்த ஒரு பொய்ய சொன்னேன். அப்படியே அவளோட போன்ல உள்ள அவளோட வீடியோல டிலீட் பண்ணேன். புரியாம பார்த்த அவகிட்ட இதையெல்லாம் வச்சுக்கிறவே கூடாது நபிலா, எப்படியும் பரவிடும், இது யார்கிட்டயும் சொல்லிடாத, நம்ம 2 பேருக்குள்ள மட்டுமே இருக்கட்டும். அடுத்த தடவை அஸ்மான் ஏதாவது டார்ச்சர் பண்ணா நாம உடனே போலீஸ் கிட்ட போயிடலாம்னு சொன்னேன் சார். போலீஸ் எல்லாம் வேணான்னு பயந்து அழுதா. சரி சரி நானே பாத்துக்கிறேன்னு ஆறுதல் சொல்லி அவளோட போனை நானே வாங்கிக்கிட்டேன் சார். ஏன்னு கேட்டா அஸ்மானுக்கு நானே பதிலடி கொடுக்கறேன்னு சொன்னேன். நம்பிட்டா. அப்படியே அவளுக்கு ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா என்ன நினைச்சாலோ தெரியல, அன்னைக்கு ராத்திரி அவளும் அங்கிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் மறுபக்கம் சந்தோஷம் தான் சார் எனக்கு. ஏன்னா ஆதம் இப்போ தனி ஆளு. அவன் விரும்பின நபிலா இப்போ உயிரோட இல்லைன்னு சந்தோஷம் சார் எனக்கு. நபிலா தானா தான் கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாளா இல்ல அவளையும் நீ தான் அனுப்பி வச்சியா? இல்ல சார், இல்ல. நான் செஞ்ச ஒரே தப்பு அஸ்மான் எடுத்த வீடியோவை நபிலாவுக்கு அனுப்பி வச்சதும் ஆதம் சொல்லு சொல்லு ஆதம் என்ன பண்ண? அந்த அஸ்மான் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? அதுல உன்னோட பங்கு என்ன? அஸ்மான் அந்த சீனை தள்ளி விட்ட மன உளைச்சல் இருந்தான். அடுத்து நபிலாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டா. சரி, அஸ்மானுக்கு தன்னோட தவறு உறுத்தி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இது என்னோட யூகம் தான் சார். நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாது. அதே சமயத்துல ஆதம் நபிலாவோட நினைப்பால அவ குடியிருந்த அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போக ஆரம்பிச்சான். அத பார்த்துட்டு நான் ஒரு நாள் ராத்திரி அவ அங்க வந்தப்போ நானும் போயிருந்தேன். அவனுக்கு ஆறுதல் சொல்லி அப்படியே என்னோட விருப்பத்தையும் எடுத்து சொன்னேன். ஆனா ஆதம் கடைசி வரைக்கும் நபிலா நபிலான்னு தான் இருந்தான். அவன் அப்படி சொன்னதை என்னால ஏத்துக்க முடியல. கால்ல விழாத குறையா கெஞ்சி பார்த்தேன், முடியாதுன்னுட்டான். அப்புறம் நான் யோசிக்கவே இல்லை. அவன் கால்ல விழற மாதிரி அப்படியே ஆதத்தை காலை வாரி கீழே விழ வச்சேன். நானும் கீழே எந்த அவசரமும் இல்லாம இறங்கி வந்து அவனோட மூக்குல கைய வச்சு பார்த்தேன். மூச்சு இல்ல. செத்துட்டாங்கிறத உறுதிப்படுத்திட்டு அங்கிருந்து வந்துட்டேன். நிச்சயம் போலீஸ் என்ன பிடிச்சிருன்னு எனக்கு தெரியும் சார். என்னோட நல்ல நேரம். ஒரு வருஷமா யாரும் என்ன விசாரிக்க கூட வரல. இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லாஹ் அவனுடைய வாழ்வாதாரத்தை எந்த குறையுமின்றி வாக்களிச்சது போல இன்னாருக்கு இன்னாருன்னு வாழ்க்கை துணையுமே அவனே தீர்மானிக்கும் போது ஏன் இப்படி காதல் கத்திரிக்காயின்னு அவஸ்தைப்படணும்? இப்ப இது எங்க போய் விட்டுருக்கு தெரியுமில்ல? சரி மிஸ்ஸாரா, வண்டி வந்துருச்சு, நம்ம கிளம்பலாமா? நேர்களே, இதுவரை A.W. மன்சூர் எழுதிய புலன் விசாரணை இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் சக்கீப், சஸ்ரின் சுல்தான் மற்றும் ஆமினா ஷஃபிகா ஆகியோர் பங்கேற்றனர்.
இடம்பெற்றது இறுதி பாகம். தயாரிப்பு அப்துல் கனி #பெர்ஞாரான் ஜாக்கிம்.